நடிகர் தனுஷ் கோலிவுட் மட்டுமின்றி பாலிவுட், ஹாலிவுட் என பல மொழிகளில் கலக்கி வருபவர். அவரது நடிப்புக்கு என்று திரைத்துறையிலேயே பல ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஆடுகளம், மசுரன் ஆகிய படங்களுக்காக தேசிய விருதுகளையும் அவர் வாங்கியிருக்கிறார். தற்போதைய தேதிக்கு இந்திய சினிமாவில் டாப் 10 சிறந்த நடிகர்கள் லிஸ்டை எடுத்தால் அதில் கண்டிப்பாக தனுஷும் இருப்பார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா முதற்கொண்டு பலரும் தனுஷின் நடிப்பை சிலாகித்து பேசியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நடிகர் நிலைக்கவே மாட்டார் என்றுதான் தனுஷ் நடிக்க வந்த போது பலரும் விமர்சித்தார்கள். ஆனால் இன்று அவர் நடிகராக மட்டுமின்றி இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளர் என பல முகங்களை கொண்டிருக்கிறார். முதலில் அவர் இயக்கிய பவர் பாண்டி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அடுத்ததாக அவர் தனது 50வது படமான ராயன் படத்தை இயக்கினார். ஆனால் அந்த படம் சரியாக போகவில்லை. அந்த படத்துக்கு பிறகு தனது சகோதரி மகன் அவிஷை ஹீரோவாக வைத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கினார். அதுவும் பெரிதாக ஹிட் ஆகவில்லை. இப்போது அவர் இட்லி கடை என்கிற படத்தை இயக்கி நடித்திருக்கிறார். அதில் அவருக்கு ஜோடியாக நித்யா மேனனும் முக்கியமான கேரக்டரில் அருண் விஜயும் நடித்திருக்கிறார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அன்றைய தினம் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாவது உறுதியாக இருக்கிறது. இதன் காரணமாக அஜித்துக்கு போட்டியாக களமிறங்குவது அவ்வளவு பாதுகாப்பு இல்லை என்று உணர்ந்த தனுஷ் ரிலீஸை தள்ளி வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இட்லி கடை படம் தவிர்த்து தனுஷ் கைகளில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படம், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படம், லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் இயக்கத்தில் ஒரு படம், போர்த்தொழில் இயக்குனர் இயக்கத்தில் ஒரு படம், இளையராஜாவின் பயோபிக் என ஏகப்பட்ட படங்கள் இருக்கின்றன. மேலும் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா என்கிற திரைப்படத்திலும் நடித்து முடித்திருக்கிறார். அந்த படமும் விரைவில் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தனுஷ் ஏற்கனவே ராஞ்சனா, ஷமிதா என பாலிவுட் படங்களில் நடித்து தனது தடத்தை பதித்திருக்கிறார். தற்போது மீண்டும் ஹிந்தியில் நடிக்கிறார். அந்த வகையில் ஆனந்த் ராய் இயக்கத்தில் உருவாக்கி வரும் திரு இஷ்க் மீன் என்கிற படத்தில் தான் ஹீரோவாக நடித்து வருகிறார். இதில் அவருக்கு ஜோடியாக கேத்தி சனு நடித்து வருகிறார். ராஜ்னா போல் இந்த படமும் ஹிந்தியில் வசூல் சாதனை படைக்கும் என்று தனுஷ் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விஜய் மற்றும் தனுஷ் தொடர்பான வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. அதாவது தனுஷ் நடித்த படிக்காதவன் படமும் விஜய் நடித்த வில்லு திரைப்படமும் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆனது. அந்த சமயத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த விஜயிடம் தனுஷ் தொலைபேசியில் பேசினார். அப்போது அவர் வணக்கம் தளபதி என்று சொல்ல, விஜயோ வணக்கம் தனுஷ், படிக்காதவன் படத்துக்கு வாழ்த்துக்கள் என்று கூறினார். உடனே தனுஷோ, ஐயோ அண்ணா, உங்களோட வில்லு படம் வருதே, அதை நினைத்து நடுங்கிட்டே இருக்கும் அண்ணா என்று கேஷுவலாக கூறினார். இதனை பார்த்த ரசிகர்கள் தனுஷ் ஈகோவே இல்லாமல் பேசியிருக்கிறாரேப்பா என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.